அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை குறித்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகவும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள் பற்றியும், இது தொடர்பாக மனித உரிமை செயற்பாட்டாளருடைய கருத்துக்கள் எவ்வண்ணம் இருக்கிறது, இது எப்படி அணுக வேண்டும், இது எப்படி பகுப்பாய்வு செய்கிறார்கள் அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கும் இடையிலான இந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது சில மாதங்களாகவே நீடித்து வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படையாக கருத்துக்களை சொல்லி மோதிக்கொள்ளக்கூடிய போக்குகள் வந்து நீடித்த வண்ணமே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கமான எக்ஸ்தலத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்து விடைபெற்று கொண்டார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதன் பிறகு தன்னுடைய பகிரியினுடைய ஸ்டேட்டஸில் வைத்த செய்தி கூட வந்து ஒரு ஊடகத்தின் வாயிலாக செய்தியாக வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். எனவே இந்த இருவருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து முடிவுக்கு வந்ததாக அறியப்பட்டது. அதன் பிறகு இவர்கள் ஒருவருக்கொருவர் எங்கேயும் வெளியில் வந்து பேசுவதோ அல்லது வந்து விவாதம் செய்வதோ வந்து கிடையாமல் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் தான் வந்து திரு ரஜினிகாந்த் மற்றும் திரு சீமான் அவருடைய சந்திப்பு அப்படிங்கிறது வந்து பேசுபடும் பொருளாக மாறியது. அதன் பிறகு அதை வந்து கடந்தும் போனாங்க. தற்போது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா, திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் குறித்தும் பேசி மீண்டும் வந்து ஒரு பேசப்படும் பொருளை உருவாக்கியிருக்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம். ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அது அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் அவங்க பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, எப்போதுமே லைம் லைட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு வந்து ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயமாக அவங்க கருதுவாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து அதை பார்க்கும்போது இட்ஸ் ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஸோ என்ன பேசினார், எங்கே பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சண்டிகரில் ஒரு இளம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இடையிலான ஒரு கூட்டத்தில் வந்து அவர் பேசுகிற பொழுது இவருக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சைபர் அட்டாக்ஸ் பற்றி வந்து அவருக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அரங்கத்தில் வந்து ஐ திங்க் ஸோ நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவரும் உள்ளே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து கூறப்படுகிறது. ஸோ இவங்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அங்கே வந்து பேசுகிற பொழுது என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே கூட இந்த மாதிரியான ஒரு சைபர் புல்லிங்க்கு வந்து அட்டாக் ஆகியிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் வந்து அதுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி, த தமிழ் சாவலிஸ்ட் மூமெண்ட் நேம்டு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறார். அதாவது ஒரு பிரிவினைவாத இயக்கம், இது வந்து உலகம் தழுவிய அளவில் என்னுடைய வேர்கள் வந்து பரவி இருக்கிறது அப்படிங்கிறதுல வந்து அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ அது தொடர்பாக வந்து பார்க்கும்போது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சர் யார் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 36 லட்சம் வாக்குகளை பெற்று 8% மேலாக வாக்குகளை பெற்று ஒரு மாநில கட்சிகள் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய மாநில தன்னாட்சி உரிமை பேசக்கூடிய ஒரு மாநில கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு ஒரு அதிகாரி, ஒரு உயர் அதிகாரி வந்து பேசுகிறார் அப்படிங்கிறது ஒரு பேசப்படும் பொருளாக மாறியது. இதில் என்ன வந்து ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு உள்ளரங்க கூட்டம். அங்கே மற்ற அதிகாரிகள் என்ன பேசினாங்க, மற்ற அதிகாரிகள் தரப்பிலிருந்து இது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு, அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தலைப்புகள் என்ன, அவர்கள் பேசிய தரவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான கருத்துகளும் காணொளி காட்சிகளும் புகைப்பட காட்சிகளும் வந்து ஊடகங்களுக்கு வந்து வெளியிடப்படலை. ஊடகங்கள் வழியாக பொதுமக்களுக்கும் வந்து சேரலை. ஆனால் இவருடைய பேச்சு மட்டும், அதுவும் இந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி மட்டும் பேசி அந்த துணுக்கு காட்சி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சில சமூக வலைதள பக்கங்களில் வந்து வெளியானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதன் வாயிலாக இது குறிப்பிட்டு இந்த தலைப்பையும் இந்த விஷயத்தையும் ஒட்டி திரு வருண்குமார் அவர்கள் வந்து பேசுவாங்க. அந்த பேசிய அந்த காணொலியை மட்டும் ஒட்டி நிச்சயமாக இதை பரப்பணும் அப்படிங்கிற
ஒரு நோக்கம், ஒரு உள்நோக்கம், ஒரு இலக்கை கொண்டு தான் இதை வந்து பயணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி மிக கடுமையாக வந்து குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்க. அங்கே பேசிய பலருடைய கருத்துக்கள் எதுவும் வெளியில் வரல, ஆனால் இவர் பேசிய கருத்து மட்டும் எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறது குறித்தும் வந்து பேசுகிறாங்க. மிக குறிப்பாக நம்ம இங்கே இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய ஊடகத்தின் சார்பாகவும் இல்லது வந்து வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு வெகுஜன மக்கள் பார்வையாளர்கள் அப்படிங்கிற சார்பாகவும் பார்க்கின்ற பொழுது இது ஒரு தனி நபருக்கும் ஒரு இன்னொரு கட்சிக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம இதை வந்து முடிச்சு போட்டு பார்க்க முடியாது. அவர்களுக்கு இடையிலான சிக்கல்கள் இருக்குது. அவங்கள இவங்க தாக்கி பேசுகிறாங்க அல்லது இவங்களை அவங்க தாக்கி பேசுகிறாங்க அப்படின்னா சட்ட ரீதியான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் பின்பற்றி யார் குற்றம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனைகளை வழங்கலாம் அப்படிங்கிறது தான் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரோட நினைவு நாள். நம்ம இன்றைக்கு நாள் நம்ம எதாவது ரொம்ப உச்சி முகர்ந்து நம்ம வந்து யோசிக்கணும், பாராட்டணும், வரவேற்கணும், வாழ்த்தணும் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்திய அரசமைப்பு சட்டம் வழிநடத்தும். அதன் வாயிலாகத்தான் சட்டத்தின் வாயிலாகத்தான் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறத வந்து நிலைநாட்டிய பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஸோ இந்த நாள் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒருவர் தனிப்பட்ட ரீதியில் ஒருவருடைய குடும்பங்களை பற்றியோ தனிமனித வாழ்க்கை குறித்தோ பேசுவது அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தானது, மிகவும் அநாகரிகமானது, கண்டனத்துக்கு உரியது அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. எந்த ஒரு தனிநபரை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் பொதுவெளியில் அநாகரிகமாக பேசுவது அல்லது இன்னொரு தனிப்பட்ட நபருடைய புகைப்படங்களை மிக இழிவான புத்தியோடு, மலினமான புத்தியோடு யாரோ ஒரு தனிப்பட்ட புகைப்படங்களையும் காட்சிகளையும் ஒளி நாடாக்களையும் வெளியில் விடுவது அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் மட்டமான புத்திகளில் ஒன்று. ஸோ இது போன்ற யார் நடவடிக்கை செய்தாலும், யார் இதை செய்தாலும் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதில் நீங்கள் வந்து ஒரு புகார் கொடுக்கலாம், அந்த புகார் நடவடிக்கை எடுக்கப்படலாம், இப்படிங்கிறதுலாம் தனி. திஸ் இஸ் செப்பரேட். ஆனால் நம்ம இதை ரொம்ப எங்கே நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு மாநில உணர்வை பேசக்கூடிய, மாநில தன்னாட்சி குறித்து பேசக்கூடிய, தமிழ் தேசியம் அப்படிங்கிற கோட்பாட்டு விழுமியங்களை உள்வாங்கி அதிலிருந்து நாங்கள் இப்படி தான் தமிழ் தேசியத்தை அணுகிறோம், நாங்கள் இப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு மேடையில் ஒரு உயர் அதிகாரி பேசுகிறார் அப்படிங்கிறது அவருடைய கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸ்க்கு வந்து, அதாவது அவருடைய நெறிமுறைகளுக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் உரிமைகள், போலீஸினுடைய இந்த நெறிமுறைகள் சார்ந்து இயங்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள், மிக குறிப்பாக மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ஹென்றி திஃபேன் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியின் மீதோ அந்த கொள்கைகளின் மீதோ அந்த கோட்பாட்டின் மீதோ அந்த தலைவரின் மீதோ உங்களுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், உடன்பாடான கருத்துக்கள் இருக்கலாம், அதெல்லாம் தனி. ஆனால் ஒரு கட்சியை வந்து பிரிவினைவாத இயக்கம், அப்படி என்றால் ஒரு பிரிவினைவாத இயக்கம் எப்படி தேர்தலில் போட்டியிடுகிறது, எப்படி ஒரு பிரிவினைவாத இயக்கத்துக்கு 36 லட்சம் பேர் வாக்குகள் செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கேள்விகள் வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து எழுகிறது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி அந்த மாதிரி வந்து ஒருத்தர் சொல்ல முடியும், இது ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறி. நம்ம இங்கே இதை வந்து எப்படி பார்க்கணும்னா, ஒரு அதிகார ஆளும் வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய குரலும், இது வந்து இப்போ திரு வருண்குமார் IPS அவர்கள் மட்டும் சொல்லிக்கக்கூடிய ஒரு கருத்து, அவரை வச்சு மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம இதை பார்க்க முடியாது. அவர் பேசுகிறத நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. பொதுவாக நீங்கள் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் திராவிட மாரியம்னு பிரிவினைவாதம் பேசுகிறாங்க அப்படின்னு RN ரவி அவருடைய கருத்து அப்படிங்கிறது இருக்குது. இப்போ RN ரவி அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, ஏற்றுக்கொள்ள முடியாததா? அப்படி என்றால் பிரிவினைவாதம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டு புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்கு செலுத்தி தமிழ்நாட்டு மக்கள் அரியணையில் ஏற வைத்திருக்கிறார்களா? திமுக அப்படி ஏற வச்சிருக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை. அவங்க ஒரு கோட்பாடுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு சமூக நீதி கோட்பாடு, அது ஆரிய பார்ப்பனிய வைதீக மேலாதிக்கத்துக்கு எதிரான ஒரு கோட்பாடு, அதனால் நாங்கள் திராவிடம்னு தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவர்களுடைய நிலைப்பாடு. அது நிலவழி கோட்பாடோ, இனவழி கோட்பாடோ, மொழிவழி கோட்பாடோ, கருத்தியல் கோட்பாடோ, அது அவருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை RN ரவி வந்து பேசுகிற பொழுது RN ரவியை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் பேசினாங்க, நாம் தமிழர் கட்சி உட்பட. RN ரவி எப்படியாவது ஒரு மாநில கட்சியை வந்து இந்த மாதிரி பேச முடியும்? அதே போல் ஒரு மாநில கட்சியினுடைய செயலாக்கங்களுக்கு தடை போடக்கூடிய வேலைகளை வந்து ஆளுநர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பாஜகவை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் ஆளுநர் RN ரவியை விமர்சிக்க தான் வந்து செய்கிறாங்க.
இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு ஆளும் வர்க்கம், ஒரு நடுவண் அரசினுடைய முகமாக திகழக்கூடிய ஆளுநர் அவர்கள் ஒரு மாநில கட்சியை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, சக மாநில உணர்வை பேசக்கூடிய ஒரு கட்சி எந்த பக்கம் நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போது சீமானோ அல்லது நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவோட எங்கெல்லாம் முரண்படுவாங்கன்னா, கருத்தியல் ரீதியாக வந்து நாங்கள் முரண்படுறோம், நாங்கள் திராவிடம் அப்படிங்கிறது ஒரு அடையாள மறைப்பாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் முரண்படுவாங்களே ஒழிய, அந்த எதிர்ப்பதற்காக நாங்கள் ஆளுநரோடு நாங்கள் கைகோர்ப்போம், ஆளுநர் சொல்வது சரிதான் அப்படின்னு ஆளுநரோடு கைகோர்த்து நிற்கக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது இங்கே இது வரைக்கும் அமைஞ்சதே வந்து கிடையாது. அப்படி அமைஞ்சதுன்னா அது அவருடைய சுய கோட்பாட்டுக்கு எதிரான ஒன்றாகத்தான் போய் முடியும் அப்படிங்கிறதையும் 13 ஆண்டு காலமாக அரசியல் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியோ சீமானோ அறியாமல் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஆளும் வர்க்கத்தில் ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய குரல் அப்படிங்கிறது ஒரு மாநில கட்சிக்கு எதிராக வந்து நிற்கின்ற பொழுது இது நாளைக்கு வேறு யாருக்கும் கூட நடக்கலாம் அப்படிங்கிறத நம்முடைய ஒரு செய்தியாக இங்கே சொல்ல வேண்டி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு கருத்தை பேசியிருக்காங்க. அந்த கருத்து வந்து இப்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராகவும் மற்றும் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களுக்கு ஒரு புகார் மனையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த புகார் என்ன பேசியிருக்கிறாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தனியாக தான் பார்க்கணும். அது அப்கமிங் டேட்ஸ் தான் நமக்கு தெரியும். ஆனால் இவரையும் நம்ம விட்டுருவோம், நாம் தமிழர் கட்சியும் நம்ம விட்டுருவோம். பொதுவாக இந்த கருத்து அடிப்படையில் இந்த மாதிரி எந்த வர்க்கத்துக்கும் இந்த வர்க்கத்துக்கும் மோதல் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது, நாளைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அப்படின்னோ அல்லது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் ஆதரிக்கக்கூடிய எல்லோரையுமே நாங்கள் பிரிவினைவாதிகள் தான் சொல்லுவோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜக காங்கிரஸை தவிர எல்லோருமே பிரிவினைவாதிகளாகத்தான் அறியப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏன் காங்கிரஸ் கூட ஒரு வகையில் இந்திரா காந்தி காலகட்டத்தில் விடுதலை புலிகளுக்கு இந்தியாவில் பயிற்சி கொடுத்தாங்க. எனவே நீங்கள் காங்கிரஸை கூட இதை வந்து விட்டு கொடுத்துடவும் முடியாது, காங்கிரஸுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. ஸோ இவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த ஒரு கருத்தாக இது பார்க்கப்படுகிறது. மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இருக்குது. அவங்க அதை பற்றி அவங்களுக்கான பல விஷயங்களில் விடுதலை புலிகளுக்கும் திமுகவுக்கும் பல மட்டங்களில் தொடர்பு இருந்திருக்குது. திராவிட இயக்கங்களும் தொடர்பு இருந்திருக்குது. அதிமுக தொடர்பு இருந்திருக்குது. மதிமுக வெளிப்படையான ஈழ ஆதரவாளர், பிரபாகரன் ஆதரவாளர். தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளிப்படையாக பிரபாகரன் ஆதரவாளர், ஈழ ஆதரவாளர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை புலிகள் அப்படிங்கிற பேரை பார்த்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிற கட்சியை துவங்கினவர். தமிழ் ஈழம் அப்படிங்கிறத குறித்தும் ஈழம்தான் புலிகள், புலிகள் தான் ஈழம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் பரப்பிய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். எனவே விசிகாவுக்கும் தொடர்பு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அவங்க பிறந்ததே 2009 ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு தான் வந்து பிறந்தாங்க. எனவே அவர்களுக்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க தமிழ் தேசியம் வந்து சொன்ன ஒரு கட்சி தான். அவங்க வந்து தமிழ் ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி தான். பிரபாகரனை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி தான். வீரப்பனை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி தான். இப்படின்னு அவர்களுடைய பாதை அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் இவங்களோட வந்து ஒன்றித்தான் வந்து போயிருக்கிறது. ஏனில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநில உணர்வில் வழியாக பிறந்த எந்த ஒரு கட்சியும் தமிழீழ விடுதலையை பற்றியோ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை பற்றியோ எதிராக பேசியது அப்படிங்கிறது கிடையாது. அவ்வளவு ஏங்க, நேற்று பிறந்த கட்சியான தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் வெளிப்படையாக அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத அறிவிக்காட்டியுமே கூட நவம்பர் 27 அன்று மாவீரர் நாள் அன்று மாவீரன் போற்றுதும் மாவீரர் போற்றுதும் அப்படின்னு வந்து ஒரு ட்வீட்டை மட்டும் போட்டிருந்தார். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் வித் எல்டிடி அண்ட் பிரபாகரன் தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நமக்கு வந்து காமிக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநில கட்சிகளும் மாநில உணர்வுள்ள இயக்கங்களும் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டாண்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்றால் இந்த இயக்கங்களும் பிரிவினைவாத இயக்கங்களா, இந்த இயக்கங்களும் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கங்களா அப்படிங்கிறத நாம் இங்கே ரொம்ப உற்று கவனிக்கணும். இன்னொரு பக்கம் பாருங்களேன், பிரிவினைவாதம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் இன்றைக்கும் சில திராவிட இயக்கங்களில் எனக்கு தெரிஞ்சு சில திராவிட இயக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பனர்கள், அதாவது குறிப்பிட்ட பார்ப்பன சாதியை சேர்ந்த யாருக்குமே உறுப்பினர் ஆகக்கூடிய தகுதி கிடையாது. அடிப்படையில் நீங்கள் பிறப்பால் ஒரு பிராமணராக இருந்தீங்க அப்படின்னா யூ cannot be the member of this party or this movement அப்படிங்கிறது வந்து இயக்கத்தினுடைய விதிகள்லேயே சில பேர் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்னா அது ஒரு பிரிவினைவாதம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா?
சரி, இப்போது பல உயர் அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டின் உயர் அதிகாரிகளை குறித்து வந்து எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. இவங்களும் அவர் எதிர்த்து பேசியிருக்காங்க. ஆனால் எங்கேயுமே ஒரு அதிகாரி வந்து ஒரு பொது மேடையில் போய் பாஜக ஒரு பிரிவினைவாத இயக்கம்ங்க, அவங்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் பிரிக்கிறாங்கங்க, அது ஒரு மத வழியின் ஊடாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிளவுகளை உருவாக்கி அதன் ஊடாக அவர் அரசியல் இயக்கமாக பரிணமிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்து ராஷ்டிரம் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு இது போன்ற ஒரு மேடையில் போய் பேசிவிட முடியுமா? அப்படி பேசுவதற்கான தைரியம் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து எந்த ஒரு அதிகாரிக்குமே கிடையாது. அவர் அதிகாரி அப்படிங்கிற சட்டையை கழற்றி விட்டு ஒரு அரசியல்வாதி அப்படின்னு இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க, அவரை போல அந்த அதிகாரின்ற சட்டையை கழற்றி விட்டு நான் தைரியமாக வந்து நான் அரசியலுக்கு வரேன், நான் அரசியலை பேசி தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்குவேன், நான் இந்த சித்தாந்தத்தை ஏற்கிறேன் அப்படின்னு மிக வெளிப்படையாக அவர் மீது சரியோ தவறோ அவருடைய நிலைப்பாடு, ஆனால் வெளிப்படையாக ஸ்ட்ராங்காக தான் எடுத்த ஸ்டாண்டில் நிற்கிறாரு பார்த்தீங்களா, அந்த அடுப்பில் நம்ம அவரை பாராட்டணும். அதற்காகவே அண்ணாமலை வந்து போலீஸ் சட்டையை கழற்றி வச்சுட்டு நான் வந்து பிஜேபியை நான் தமிழ்நாட்டை வளர்க்க போகிறேன்னு இறங்கி வர்றாரு. ஸோ பிஜேபின்னு அவர் இறங்கி வந்த பிறகு தமிழ்நாட்டுக்குரிய மற்ற இயக்கங்களும் கட்சிகளும் சித்தாந்தத்தை எதிர்த்து இன்றைக்கி பாஜகவை ஒரு வளர முடியாத ஒரு வளர்த்தெடுக்கவே முடியாத ஒரு கருத்துருவாக்கமாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா அது தமிழ்நாட்டு மண்ணினுடைய கோட்பாட்டு வலிமையும் சித்தாந்த வலிமையும் தான் காரணமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஓகே, ஆனால் அந்த மாதிரி ஒரு மேடையில் போய் பாஜகவை குறித்து ஆளும் வர்க்கத்தை குறித்து பேசிவிட முடியுமா அந்த ஒரு எண்ணம் இருந்தால்? ஏன்னா அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலுமே கூட பேசிவிட முடியாது அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன்னா அது உங்களுடைய நெறிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயமே கிடையாது, நீங்கள் அதை அங்கே பேசவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக காவல்துறை உயரதிகாரிகள் மட்டத்தில் நேற்று பல ஊடகங்களில் பேசும்போது புதிய தலைமுறை ஊடகத்தில் கூட ஒரு காவல்துறை அதிகாரி பேசுகிற பொழுது சொல்கிறாங்க, அவர் பேசியது தவறுதான், அந்த மாதிரி பேசக்கூடாது ஒரு பொது இடத்துல, அதுவும் ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் ஒரு இன்டர்னல் மீட்டிங்கில் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத திரு வருண்குமார் அவர்கள் தான் வந்து கொடுப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா பொது வழியில் நிச்சயமாக அதற்கான பதில் அவர் கொடுப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இப்படியான ஒரு விஷயம் வந்து போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் இது ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் ஒரு நபருக்கும் இடையான பிரச்சனை அப்படிங்கிறத சுருக்கி பார்த்து விட முடியாது. நமக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, பெரும்பாலும் தனக்கு எதிராக இயங்குபவர்களுக்கும் தனக்கு எதிராக இயங்கியவர்களுக்கும் இயங்கி கொண்டிருப்பவர்களுக்குமே கூட அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு சட்ட ரீதியான ஒரு மனித உரிமை பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவர்களை ஆதரித்து பேசியிருக்கிறார் திரு சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் திரு மாரிதாஸுக்கு ஒரு பிரச்சனை, திரு மாரிதாஸ் ஊடகங்கள் வாயிலாக வலதுசாரி சித்தாந்தங்களையும் மற்றும் பாஜகவின் சில கோட்பாடுகளையும் திரு மோடிகளையும் ஆதரித்து தான் வந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தபோது அவர்களுக்கு ஆதரவாகவும் வந்து நின்றுருக்கிறாங்க திரு சீமான். அதே போல் தன்னுடைய சக தோழமை இயக்கங்களான அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஆதரவாக நின்றுருக்கிறாங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கே கூட ஆதரவு நின்றுருக்கிறாங்க. ஏன் திமுகவில் இருக்கிறவங்களுக்கே ஆதரவு நின்றுருக்கிறாங்க. அப்போது இப்படிலாம் பார்க்கும்போது இது எப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கோட்பாடு கடந்து கொள்கை கடந்து சித்தாந்தம் கடந்து இன்னைக்கு ஒருவருக்கு நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை நாளுக்கு நமக்கும் நேரிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் பக்கம் சென்று நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதற்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. இது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எல்லா கட்சிகளுக்கும் எல்லா இயக்கங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா திரு சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெரும்பாலும் இந்த விஷயத்தில் வந்து மற்றவர்கள் இன்னும் குரல் கொடுக்கலை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. யாரும் எங்களுக்கு ஆதரித்து பேசலை, ஒரு அதிகாரி இப்படி பேசுறது தவறுன்னு யாரும் சொல்லலை. ஹென்றி திஃபேன் போன்ற மனித உரிமை செயல்பட்டவர்கள் தான் வெளிப்படையான நேர்மையான ஒரு கருத்தை வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தொண்டர்கள். ஸோ இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை நாங்கள் விடுறதா கிடையாது. ஏன் அப்படின்னா தொடர்ந்து எங்களை மட்டுமே கார்னர் பண்ணி ஒரு அதிகாரி அப்படிங்கிற ஒரு நபரை வைத்து ஒரு இயக்கத்தையோ ஒரு கட்சியோ ஹேண்டில் பண்ணணும்னு அதிகார வர்க்கமும் ஆளும் வர்க்கம் நினைக்கிறாங்க. நாங்கள் அதை வந்து விடுறதா கிடையாது, நாங்கள் ரெண்டில் ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க. இது தொடர்பாக பொதுவெளியிலும் பலர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக திரு சவுக்கு சங்கர் வந்து என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் ஸ்தலத்தில் அவர் பேசுகிற பொழுது என்ன எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் ஸ்தலத்தில் வந்து ஆணவத்தில் ஆடும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்கள் சொந்த பிரச்சனைகளுக்கு தமிழக காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா, இது மற்றொரு உதாரணம்.
ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் பேசும் பேச்சா இது? நாம் தமிழர் கட்சி அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பா? எப்படி அதை பிரிவினைவாத அமைப்பு என்று சொல்லலாம்? ஆனால் தமிழக காவல்துறை அதிகாரிகள் இதையும் சொல்வார்கள், இன்னமும் சொல்வார்கள். தன் கட்சியை சேர்ந்தவனை சட்டவிரோதமாக கைது செய்து பெண் போலீசாரை வைத்து அடித்து துவைத்தார் வருண்குமார். அது குறித்து சீமான் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவில்லை. வருண்குமார் இந்த விவகாரத்திற்காக கண்டிக்கவும் இல்லை. சீமானுக்காக உயிரை கொடுத்த வேலை செய்த தொண்டர்களை சீமான் காப்பாற்றும் லட்சணம் இதுதானா? நாம் தமிழர் அமைப்பை பிரிவினைவாத அமைப்பு என்றும் பிரதான கட்சி தலைவர்களே இதுவரை பேசியதில்லை. ஆனால் ஒரு சாதாரண காவல்துறை அதிகாரிக்கு இத்தகைய துணிச்சல் எங்கிருந்து வருகிறது? திராவிட மாடல் ஆட்சியின் பொம்மை முதல்வர் கொடுக்கும் இடம்தான். உதயநிதிக்கு நான் தான் எல்லாமே, நான் சொன்னால் உதயநிதி எது வேண்டுமானாலும் செய்வார் என்று முதல்வர் குடும்பத்தின் பெயரை சொல்லித்தான் வருண்குமார் போன்றோர் இந்த ஆட்டம் ஆடுகின்றனர். கையாலாகாத பொம்மை முதல்வர் வேடிக்கையை பார்க்கிறார் அப்படின்னு மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். எனவே இப்படியாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படிங்க பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் 1000 தான் இருந்தாலுங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை தனிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்கிறவங்க எப்படிங்க தப்பாக பேசலாம், ஆபாசமாக பேசலாம், சரிதான் அது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக சரி கிடையாது, அது கண்டிக்கத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படியாக பேசியவர்கள் மீது அவர்கள் யார் அப்படிங்கிறத கண்டறிந்து அவர்கள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலிமை இருந்துகிட்டு தான் இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட அதிகாரிக்கும் ஒரு கட்சிக்கும் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்காம ஒரு ஆளும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாநில உணர்வை பேசக்கூடிய ஒரு கட்சிக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை. இது நாளைக்கு யாருக்கும் நடக்கலாம். இது போன்ற யாரை வேணுமானாலும் சொல்லலாம். நாளைக்கு ஒரு கட்சி புதுசாக வளருது அப்படின்னா அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த கட்சிக்கு எந்த விதமான இதற்கும் குரோத்தில் டிக்ரீஸே ஆகலை. அவங்க அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அரசியலில் போய் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னும் போது நாளைக்கு இதே போன்ற நிலைமை யார் வேணாலும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.